காஞ்சிபுரம் மாவட்டம் மறைமலை நகரை அடுத்த கீழக்கரணியில் உள்ள தனியார் விடுதியில் இளம்பெண் ஒருவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் பூனேவை சேர்ந்த கிருத்திகா என்பதும் சாப்ட்வேர் இன்ஜினியர் என்பதும் தெரிய வந்தது. தலைமறைவாகியுள்ள கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது குறித்து அறிவிப்பை தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று விழுப்புரத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். டி.ஆர். பாலு கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டிய அம்சங்கள் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. 1600 ஏக்கர் நிபந்தனை பட்டா விவசாய நிலங்களை அயன் பட்டாவாக மாற்றித்தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற நில மீட்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் பயிர்க்கடன், வீட்டுக்கடன், தொழிற்கடன் ஆகியவற்றை பெற முடியாமல் தவிப்பதாக தெரிவித்தனர். இதில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கிராமப்புற இளைஞர்களை தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பெற வைக்க தமிழ்நாடு குத்துச்சண்டை மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மதுரையில் நடைபெற்ற அச்சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 4வது வகுப்பு படிக்கும் 2 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு செய்துவிட்டு தறி தொழிலாளி ராஜேந்திரன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் உறவினர்களிடம் தவறான பெயர் ஏற்படும் என்ற அச்சத்தில் ராஜேந்திரன் தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உலக நன்மை வேண்டி விவேகானந்தா கேந்திரம் சார்பில் ராமேஸ்வரத்தில் 2007 திருவிளக்கு பூஜை நடைபெற்றுள்ளது. அங்குள்ள ராமகிருஷ்ண மடத்தில் நடைபெற்ற பூஜையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்.